அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, வெல்கம் டு ஷாப்ஸ் வேர்ல்ட். ஷாப்ஸ் வேர்ல்டில் இன்றைக்கி நம்ம இஷ்ட சமையல் செய்ய போகிறோம். நம்ம இஷ்ட சமையலில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? சோயா சங்க்ஸோடைய 65 செய்ய போகிறோம். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா, சோயா சங்க்ஸை சுடு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி அதை கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்ம இது பிளெண்ட் பண்ண போகிறோம். பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 65 மசாலா இப்போ நான் மார்க்கெட்டில் போகும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த 65 மசாலாவையும் கூட நம்ம இந்த மசாலாஸில் ஆட் பண்ண போகிறோம். 65 மசாலா, குமின் பவுடர்ஸ், கரம் மசாலா பவுடர், அப்புறம் கொரியாண்டர் பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், சால்ட் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், அப்புறம் பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இவங்க எல்லாரையும் நம்ம சோயா கூட சேர்த்து விட்டுடலாம். சோயா கூட இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, குமின் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். குமின் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம சால்ட் ஆட் பண்ண போகிறோம். சால்ட்டை கொஞ்சம் தூவியாச்சு. ஒரு ½ ஸ்பூன் கிட்ட நான் எடுத்திருக்கேன் சால்ட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பெப்பர் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர், நான் சின்ன ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன். ஒரு பெப்பர் பவுடர், வீட்டில் அரைச்ச பெப்பர் பவுடர்ன்றதுனால ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், அதனால நான் ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் நம்ம கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ண போகிறோம். கரம் மசாலா பவுடர் எடுத்தாச்சு, ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. அப்புறம் தம்பி வாடா, எஸ், இன்னொரு ஸ்பூன் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இன்னொரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியாச்சு. இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இவங்க எல்லாரையுமே நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இவங்கெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அச்சோ நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன், கொஞ்சோண்டு தயிர் போட மறந்துட்டேன். ஸோ நம்ம இது பிளெண்ட் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்க போகிறேன். 2 ஸ்பூனுன்றது நான் சின்ன ஸ்பூனாக எடுத்திருக்கேன். அதனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தயிர் பிடிக்குன்றதுனால நான் 3 ஸ்பூன் தயிரை ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த சின்ன ஸ்பூனில் தான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது ஒரு ஸ்பூனாக தான் கன்சிடர் ஆகும். ஓகேவா, ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் இங்கே தயிர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 75 கிராம்ஸ் ஆஃப் சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா, 75 கிராம்ஸ் ஆஃப் சோயா சங்க்ஸ்க்கு நான் இவ்வளோ போட்டால் போதும். இப்போ கொஞ்சமாக நம்ம வாசனைக்காக நம்ம கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுறோம். எனக்கு கஸ்தூரி மேத்தியோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கஸ்தூரி மேத்தியை கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அதை க்ரஷ் பண்ணி போட்டதுக்கப்புறமா இது எல்லாமே மறுபடியும் ஒரு மிக்ஸை கொடுத்துடலாம். கஸ்தூரி மேத்தியை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இவங்க நல்லா மசாஜ் பண்ணிடலாம். ஓகே, இவன் நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறமா இவனை ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஆனால் அந்த 15 மினிட்ஸும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃப்ரீசரில் இவனை ஃப்ரீஸ் பண்ண வைக்க போகிறோம். அந்த 15 மினிட்ஸ் நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறமா அவன் நல்லா எல்லா மசாலாவும் சங்க்ஸ்குள்ளே நல்லா சோக் ஆகிடும். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். இவன் ரெடி ஆகிட்டான். ஃப்ரீசர்லேருந்து இவன் எடுத்தாச்சு. இவன் இப்போ நல்லா மசாலா உள்ளே சோக்காகி சூப்பர் டேஸ்டியாக இருக்க போது. நம்ம ஃப்ரை பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, அதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கடாயை எடுத்து ஹீட் பண்ணிக்க போகிறேன். கடாய் ஹீட் ஆகிடுச்சு. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரீஃபைண்ட் ஆயில் ரூபினியோட ரீஃபைண்ட் ஆயில் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் ஒரு ரூபினியோட ரீஃபைண்ட் ஆயிலில் போட்டாச்சு. அதுக்கப்புறமா இது எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம நம்மளுடைய சோயா சங்க்ஸை இதில் ஆட் பண்ண போகிறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சோயா சங்க்ஸ் மசாலாவை எடுத்து எண்ணெயில் போட்டுடலாமா? இவனை குளிக்க வச்சிடலாமா ஃபைனலி? இதை எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஃப்ரீசரில் வச்சுருக்கோம், அவன் கொஞ்சம் ஐஸாகி தான் இருக்கான். ஓகே, இப்போது இவன் சூடாயிட்டானான்னு ஒரு சின்ன டெஸ்ட்டுக்கு மசாலாவை நான் எண்ணெயில் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெயில் சோயா சங்க்ஸை பொரிக்க வைக்க நேரம் வந்துச்சு. சோயா சங்க்ஸை இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். போட்டாச்சா? இவன் நல்ல ஒரு குளியல் இழுக்க போகிறான். அடிக்கிற மலைக்கு சோயா 65 சும்மா அடிப்பொலியாக இருக்க போகுது. இப்போது இவனுடைய கோல்டன் ப்ரௌனான இந்த கலரை பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ கோல்டன் ப்ரௌனாக அழகாக இருக்குல்ல பார்க்கவே. நம்ம சோயா சங்க்ஸ் ரெடி ஆகிடுச்சு. சோயா சங்க்ஸ் 65 இப்போது நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. நான் 2வது தடவையும் சேர்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் கெஸ்ட் வந்துருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து சமைச்சதுனால
நம்ம கொஞ்சம் நிறையவே செஞ்சுருக்கோம். இனிமேல் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் சிக்கன் 65 செஞ்சு கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சோயா சங்க்ஸ் 65 செஞ்சு கொடுத்து அவங்கள அசத்திடலாம். சூடான சோயா சங்க்ஸ் 65 இப்போ நம்ம பார்க்குறோம். இது எவ்வளோ அருமையாக இருக்குது தெரியுமா? பார்க்கவே எப்படி சாப்பிட்ணுன்னு தோணுது. எஸ், டேஸ்ட்டு பண்ணக்கூடிய நேரம் வந்தாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். அப்படியே பார்க்க மட்டன் மாதிரியோ சிக்கன் 65 உடைய டேஸ்ட்டு தெரியுமா? நான் இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு இதை சொல்ல போகிறேன். ரொம்ப அருமையாக இருக்குது. நிச்சயமாக சொல்கிறேன், ஒவ்வொரு பைட்டும் அவ்வளோ அருமையாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஷெஃப்ஸ் வேர்ல்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.